ஹலோ மக்களே, இது உங்க ஆர்வி டெக் தமிழ். நான் உங்க ஆர்வி. இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது Redmi 12 5G அப்படின்ற ஒரு ஃபோன். ஏன் இந்த ஃபோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனோட பிரைஸ் 12,000 ரூபாய். 12,000 உங்களுக்கு ஒரு 5G ஃபோன் நல்ல பெர்ஃபார்மன்ஸோட வேணும்னா உங்களோட ஆப்ஷன் கண்டிப்பாக இந்த ஃபோனாக இருக்கும். ஸோ இந்த ஃபோனை பற்றின ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அன்பாக்சிங்லாம் பார்த்து டயத்தை வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. டேரக்டாக மேட்ருக்குள்ள போயிடும். ஃபர்ஸ்ட் டிசைனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இதோட பேக் செம ப்ரீமியமாக இருக்குது, செம கிளாஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களோட மூஞ்சே இந்த ஃபோனில் பார்க்க முடியும். அந்த அளவு கிளாஸியாக இருக்குது. ஸோ அதனாலேயே இதில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து ரொம்ப கிளியரா படுது. நீங்க கேஸ் இல்லாம இன்கேஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க துணியும் கையுமா தான் கண்டிப்பா இருக்கணும். இந்த ஷூட் முடிக்கிறதுக்குள்ளே நான் பல தடவை இந்த போனை தொடச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்காக உங்களுக்கு பாக்ஸ்லேயே ஒரு கேஸும் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஃப்ராஸ்டட் ஃபினிஷில் இருக்குது. ஸோ இது அந்த டிசைன் இது கொஞ்சம் மறைக்கிற மாதிரி இருக்கும். பட் ஓகே, நார்மலான டிபியூ கேஸ் தான். ஓகேவா? ஸோ இது ஒரு பாக்ஸியான ஃபோன் இருக்கிறனால ஃபோன் கையில் கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் ஸ்டில் பெரிய டிஸ்பிளே 6.7 இன்ச்சஸ் டிஸ்பிளே இருக்கிறனால ஒரு கையில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபோனோட வெயிட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 200 கிராம்ஸ் இருக்குது. இது லைட் வெயிட்லாம் சொல்ல முடியாது, ஒரு மீடியமான ஃபோனோட வெயிட் தான். ஓகேவா? தென் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு டீசெண்டாக ஒர்க் ஆகுது, பிரச்சனை இல்லை. அப்புறம் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 6.7 இன்ச்சஸ் கொண்ட ஒரு LCD பேனல் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு 90 ஹெர்ட்ஸ் சப்போர்ட்டும் உண்டு. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டென்ட் பார்க்கறதுக்கு இது ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லா இருக்கு. நீங்கள் யூடியூப்ல 1080p வீடியோஸ் தான் உங்களால் மேக்ஸிமம் பார்க்க முடியும். 4K சப்போர்ட் இதில் கிடையாது. தென் இந்த ரெஃப்ரெஷ் ரேட்டை நீங்கள் அடாப்டிவ் மோடில் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப, அதாவது உங்களுக்கு தேவைப்படுறப்ப இந்த ஃபோன் உங்களுக்கு 90 ஹெர்ட்ஸுக்கு போகும். இல்லை ஸ்டாட்டிக்காக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா 60 ஹெர்ட்ஸில் இருக்கும். இல்லை எதுவுமே யூஸ் பண்ணாமல் சும்மா வச்சுருந்தீங்க அப்படின்னா 49 ஹெர்ட்ஸுக்கு போயிடும். ஸோ இது கொஞ்சம் பேட்டரியை மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓவரால் டிஸ்பிளே பற்றி சொல்லணும் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக கிறிஸ்பாக இருந்திருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். பட் இதுவுமே ஓகே தான். ஓகேவா? தென் அடுத்து பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே உங்களுக்கு ஒரு மைக் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் இருக்குது, அப்புறம் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்கிற ஃபோன் தான், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. தென் அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் பட்டன் இருக்குது, வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் கார்ட்ஸ் ட்ரே கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. ஓகே, இப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறதே பைசியமாக போயிடுச்சு. பட் ஓகே. தென் அப்படியே கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று 50 MP ஒரு பிரைமரி கேமராவும், ரெண்டாவது 2 MP டெப்த் சென்சார். அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. பிரைமரி சென்சார் அப்படின்னு எடுத்தாலும் நல்ல லைட் இருக்க கண்டிஷன்ஸில் உங்களால் ஒரு ஆவரேஜான ஃபோட்டோவை தான் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ 12,000 ப்ரைஸ்க்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். தென் வீடியோஸ் அப்படின்னு வந்தாலே 1080p 30 FPS மேக்ஸிமம் எடுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Redmi 12 5Gயில் பேக் கேமராவில் 1080p 30 FPSல வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ஓகேவா இருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. ஓகே, ஸோ இது கேமராவை பேஸ் பண்ண ஒரு ஃபோன் கிடையாது. ஸோ கேமரா பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. பட் ஸ்டில் ஓகே, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். தென் இது அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் உள்ள 8 MP கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற ஃபுட்டேஜ். இதுவும் 1080p 30 FPS தான். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு இங்கே பார்க்குறப்போ பேக்ரவுண்டில் அப்படியே ப்ளோன் அவுட் ஆன மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் Snapdragon 4 Gen 2 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் இங்கே 4 lakhsக்கு மேலே போகுது. இதோட இது என்கிட்ட இருக்கிற வேரியண்ட் வந்து 4GB ரேம் இருக்கிற வேரியண்ட். அதாவது இதுதான் பேஸ் மாடல். இந்த ஃபோனை தான் உங்களால் 12,000 வாங்க முடியும். இதோட 6GB மாடலில் இருக்கணும், 8GB மாடல்லாம் உங்களுக்கு இதோட 12,000 அதிகமான ப்ரைஸில் போகும். ஸோ 12,000 ஸ்ட்ரிக்டான பட்ஜெட் அப்படின்னா நீங்கள் 4GB ரேம் போகலாம். இதில் அந்த எக்ஸ்டெண்டட் ரேம் சப்போர்ட்டும் இருக்குது. அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுன்ற மாதிரி எனக்கு பெருசாக ஃபீல் ஆகலை. பட் ஸ்டில் இருக்குது, நீங்கள் வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 4GB ரேம் சொல்கிறப்ப இதெல்லாம் 10 மாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இதில் எந்த அளவுக்கு நார்மல் யூசேஜ், நார்மலான சோஷியல் மீடியா யூசேஜாக இருக்கட்டும், யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்களில் ஸ்டட்டர்ஸை எந்த இடத்தையும் நான் ஃபீல் பண்ணல. எங்கே ஃபீல் பண்ணேன் அப்படின்னா கேமிங்கில் பிஜிஎம்ஐ மாதிரி கேம்ஸ் ஆடுறப்ப சில நேரங்களில் ஸ்டட்டர்ஸ் ஆகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அப்படி இருந்தாலும் HD கிராஃபிக்ஸ் வச்சு உங்களால் கேம் விளாட முடியும். அதில் பிரச்சனை கிடையாது. இதில் 3D மார்க் டெஸ்ட் ரன் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் கேம் ஓரளவுக்கு விளாடுறீங்க அப்படின்ற பட்சத்துலையும் இந்த ஃபோன் உங்களுக்கு ரொம்ப வாமான மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்காது. ஓகேவா? தென் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டியுமே உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. தென் இதை தவிர்த்து சில நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் IP53 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். தென் இதில் கார்னிங் ஒரு கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன வெர்ஷன் அப்படின்ற சொல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 18 வாட் PD சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் உண்டு. ஆனால் பாக்ஸில் உங்களுக்கு 22.5 வாட் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஸோ இதோட பேக் வந்து செம்ம ஷைனியாக இருக்குது. ஸோ நீங்கள் தெரியாமல் கீழே போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சேதார உறுதி. ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் அது மட்டும் இல்லாமல் இது Android 13 ரன் ஆகிட்டு இருக்கு, MIUI 14 ரன் ஆகிட்டு இருக்கு. MIUI பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக MIUI எந்த பிரச்சனையும் வர மாதிரி தெரியல. ப்ளஸ் MIUI பிரச்சனை வந்த விஷயங்களும் நிறைய போக்கோக்கு தான் வந்திருக்கே தவிர ரெட்மியில் அந்தளவுக்கு பேச்சு வந்ததில்லை. இப்போ இதில் இருக்கிறது MIUI 14 அப்படின்றனால
எனக்கு இதில் வந்து iOS-ஓட சாயல் வந்து நிறையவே தெரியுது. ஆல்ரெடி நிறைய தெரியும். பட் இப்போ வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த MIUI-யே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நான் யூஸ் பண்ணாமல் இப்போ வந்து பார்த்தா நிறையவே iOS ஃபீச்சர் அப்படியே அள்ளி அப்படியே திணிச்ச மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு அப்படி தெரியுதான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ முடிவாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டே டு டே டாஸ்க்கில் எனக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. 5G நான் யூஸ் பண்ணணும். ஆனால் பட்ஜெட் 12,000 இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபோனை யூஸ் பண்ணலாம். ஆனால் அதே நேரத்தில் உங்களால் இன்னும் கொஞ்சம் 12,000 தாண்டி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா இதோட 6GB வேரியண்ட்டோ இல்லை 8GB வேரியண்ட்டோ போகிறது பெட்டர் 4GB கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதான் இந்த ஃபோனை பற்றின என்னுடைய தாட். நீங்கள் இந்த ஃபோன் வச்சிருக்கீங்களா, இது எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is our way from Tech Tamil signing off.